நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பேர் பேரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறுங்கோலும் கையும் எரிபருவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறுங்கோலும் கையும் இருபருவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா, என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றா, என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-18. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது கடவுள் ஏன் என்னை இப்படி தண்டிக்கிறாரு, நான் என்னதான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு நம்ம அநேக வேளையிலே நாம் நொந்து போகிறோம். நாமே இப்படி சொல்லி நமக்கு நாமே ஆறுதல் படுத்திக் கொள்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அப்படின்னா அவர் காயப்படுத்துகிறார், நம்மை அவர் காயப்படுத்துகிறார். ஆனால் என்ன செய்கிறார்? அதுக்கு காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கையை ஆற்றுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பிள்ளைகளை நாம் அநேக வழி தப்பு பண்ணும்போது அடிப்போம், அடிச்சுட்டு நீங்கின உடனே என்ன செய்வோம்? எண்ணெய் போட்டு தடை விடுவது என்ன அப்படி செய்யலாம். அதே போலதான் நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்மளை அடுக்கிறார், அவர் காயப்படுத்துகிறார். ஆனால் அவருடைய கை நம்மளை ஆற்றுகிறது, நம்முடைய காயங்களை அவர் கட்டுகிறார், நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்துக்கிறார். தேவாதி தேவனை நாம் நம்முடைய தகப்பனாக கொண்டிருக்கிறோம், அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அதனால் கவலைப்படாதுங்க. இந்த காயங்கள் எல்லாம் நம்முடைய காயங்களை ஆற்றுவது அது உடனே ஆறி போகும். அவர் நம்மளை ஆற்றினால் அதிலிருந்து மீட்டு நம்மளை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நம்பிக்கையோடு அவர் ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இந்த அருமையான அறிவிலைக்காக நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா என்னுடைய தயவுள்ள கரமும் கிருபை எங்களும் ஒவ்வொருவரும் கூட இருந்தபடி நன்றியப்பா. நேரத்தின் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்திலே தரணுமாப்பா. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம் என்று கலங்கி கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு என்று நீ பேசினபடியால் நன்றியப்பா. நீர் அடிக்கிறீர், நீர் காயப்படுத்துகிறீரப்பா. உம்முடைய கை அப்பா அரவணைக்கிறது, கை ஆற்றுகிறதப்பா, காயங்களை கட்டுகிறது என்று சொல்லப்பட்டு கர்த்தரப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய காயங்களுக்கும் ஆண்டவரை தண்ணிகளுக்கும் சரியாகி நீர் அவர்களை ஆற்றி அதற்கு அதிகமாய் நீர் அவர்களை தேற்றுகிறபடியா ஆசீர்வதிக்கிறபடியா நன்றி தரும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் தருகிறோம்.
இரவுக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.